Hello friends, welcome to Indian Masala Samayal channel. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வாட்டர்மெலன் ஜூஸ் பண்றதுக்காக ஒரு half of the வாட்டர்மெலனை கட் பண்ணி உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஜூஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இன்னுமே ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் எப்போவுமே ஜூஸ் போட ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2 டைப் ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ இதுக்காக நான் இப்போ சில் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர்மெலன் க்யூப்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்க்குறேன். நீங்கள் மிக்ஸி ஜார் இல்லைனா ஜூஸர் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது இதில் ஏதாவது எஸ்கேப் ஆகி ஒரு 4-5 சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே நமக்கு தங்கிடும். அதை நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், கொஞ்சம் சீட்ஸு 4-5 நின்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பயங்கர ஸ்வீட்டாக இருக்குங்க. இதில் நான் சுகர் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. உங்களோட வாட்டர்மெலனில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் கலந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இப்போ இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நான் சர்வ் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது இன்னொரு மெத்தடில் நம்ம பண்ணலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸில் ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த லெமன் இப்போ ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த வாட்டர்மெலன் ஜூஸே பயங்கர சில்லாக இருக்குது. இது இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் சால்ட் ஆட் பண்ண இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இன்னுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இது மேலே ஒரு சின்னதாக ஒரு புதினா இலையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரெசிபிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நம்ம கூலிங்காக வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்தியன் மசாலா சமையல் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.